திராவிட இயக்கம்னு சொன்னாலே என்னமோ உங்களுடைய தாய்மொழி தெலுங்கு, தமிழ்நாட்டில் வாழ்ந்து பெரிய குடும்பம். ஆனால் நீங்கள் கன்னடா படத்தில் தான் அறிமுகமானீங்க. அது கன்னடம் கூட திராவிட மொழிகளில் ஒன்று தானே. நீங்கள் சட்டம் படிச்சிருக்கீங்க. சட்டம் படித்து உண்மையிலே கோர்ட்டுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண போனீங்களா? பார் கவுன்சில் மெம்பர் ஆகிறத விட நமக்கு இந்த பாரில் மெம்பர் ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். புகை விட்டுட்டு வெளியே வருவேன் என் வண்டியிலேருந்து. அப்படியே பார்த்துட்டு தமிழ் வாடை முக ஜாடையில் தெரியுதுன்னு சொந்தமாக பேசினேன். இது அவங்க ஒத்துக்கல, கண்டுபிடிச்சார். அவர் வேணாங்கன்னு ஸ்டாலின் சொல்லல, அவர் டைரக்டர் சொல்லிட்டாங்க. சார் அம்பிகா தான் எனக்கு ஜோடி. நீங்கள் வேணால் பாருங்கள், அம்பிகாவோட நடிக்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வரும். ரொமான்ஸ் வரல. ரொமான்ஸ் எங்கேருந்து வருது? இந்த சமயத்தில் நீங்கள் யாரை நினைவு கூறுவீங்க, யாருக்கு நன்றி சொல்லணும்? நினைவு கூறுறது வந்து நான் கமலை தான் நினைவு கூறுவேன். இல்லை அப்படியே எங்களை மாதிரி நடிகர் ஆகிறதுக்கு இன்னொரு 100 வருஷம் ஆகும். நடிகர் ஆயிட்டாருன்றதை ஒத்துக்கிறேன். செகண்ட் டேல ஸ்கிரிப்ட் வருது அடுத்த சீனுக்கு. அதில் வரும்போது ராதாரவி எதாவது மாற்றி பேசணும்னு பேசலாம். நோட் கொடுக்காரு. கலைஞர் நோட்டு கொடுத்தாருங்க. சம்பளமே கிடையாதுங்க, எனக்கு கிடையாதுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். GRT शुभ आरंभम. GRT ज्वेलर्स. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்பொழுது மதிப்புக்குரிய தத்தோ ராதாரவி அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாளும் கூட. ஏன்னா நடிகை வேலுடைய இளைய வேலான அவர் சினிமாவுக்கு நடிக்க 50 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இது இந்திய திரையுலகில் மாத்திரம் இல்லை, உலக வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு புது சாதனை அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ணா வணக்கம். 50 வருஷம் அப்படிங்கிறது சொன்ன மாதிரி இந்திய திரையுலகம் மாத்திரம் இல்லை, உலகத்திலே அதுவும் கண்டினியூவாக இன்னமும் நடிச்சிட்டு இருக்க யாருக்குமே கிடைக்காத வெற்றி. இந்த சமயத்தில் நீங்கள் யாரை நினைவு கூறுவீங்க, யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நினைவு கூறுறது நான் கமலை தான் நினைவு கூறுவேன். ஏன்னா அவர் ஒன்லி தான் இஸ் த ஒன்லி மேன் 50 இயர்ஸ் முடிச்சுட்டு இன்னும் நடிச்சுட்டு இருக்காரு. ஆமாம். ஆனால் நன்றி கூறுவதுன்றது இல்லை, நான் எப்பயும் வணங்குறது என்னுடைய தந்தையார் தான். அதாவது இந்த மனுஷன் நம்ம 50 வருஷம் சொல்கிறீங்க, 10 வருஷத்தில் விளையாட்டு காமிச்சிருக்காரு. 53ல் பாவம் மன்னிப்பு, அதுக்கப்புறம் கேப் விழுந்து எண்டில் ஆரம்பித்தார். 59 60 ஆரம்பித்து 67ஓட டைட்டாக முடித்தார் படத்தை. அவர் தான் நமக்கு எனக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன், பெரிய இன்ஸ்பிரேஷன். இன்னொன்று அஃப்கோர்ஸ் நான் நடிகர் தளத்தினுடைய ரசிகன், அதனால் அவருடைய இன்ஸ்பிரேஷன் அதெல்லாம் எங்கேயாவது நடிக்கும் போது நம்ம திருடிக்கிறது எல்லார்கிட்டையும் திருடிக்கும். ஓகே, நீங்கள் திருச்சியில் பிறந்து வளர்ந்து இது பண்ணீங்க. சின்ன வயசுலேயே ஜூலியஸ் சீசராக நடிச்சிங்கன்னாங்க. அந்த நடிப்பா என்னன்னு தெரியல, இன்னும் சீசர் மாதிரி ராஜா மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது நான் சென்ட் பீட்ஸில் படிக்கும்போது எங்கள் வாத்தியார் அருள்சாமின்றவர், அவர் மறக்கவே முடியாது. அவர் தான் எங்களுக்கு என்னை ஜூலியஸ் சீசராக நடிக்க வச்சார். நடிக்க வச்சதில் ஒரு பெரிய இன்சிடெண்ட் என்னென்னா, நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரைக் ஏதோ ஒன்று வந்துருச்சு, பஸ் ஸ்ட்ரைக்கு ஏதோ ஒன்று வந்தது. அப்போ இந்த இந்தி போராட்டங்கள், அப்போ எனக்கு அந்த போராட்டம் இதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ நாங்கள் ஆங்கிலோ நியூஸ் ஸ்கூலில் போராட்டமே பண்ண முடியாது, இருந்தாலும் கும்பலை வெளியே போய் நின்று கத்துறது கொள்வது, இந்தி ஒழிக, என்னத்த இந்தி ஒழிக, அதை முடிச்சுட்டு கத்திட்டு சரி லீவ் கொடுப்பானேன்றதுக்காக கத்துறது. பட் அந்த சென்ட் பீட்ஸில் நான் படிக்கும்போது இந்த கேப் விழுந்தது, லீவ் வந்துச்சு, பெரிய ஹாலிடே கொடுத்தாங்க, ஒரு 3 மாதம் 4 மாதம் லீவ் கொடுத்துட்டாங்க. அப்போ அதில் என்ன செஞ்சாருன்னு எங்கள் வாத்தியார் புத்திசாலித்தனமாக ஒன்று சொன்னார், ரவி இது விட்டாடா அது அப்படியே கண்டினியூ ஆகிடும், லேட் ஆகிடும் நம்ம ஜூலியஸ் சீசர், அதனால் லாஸ்ட் டே இருக்குல்ல அன்னைக்கு போட்டோம் ஜூலியஸ் சீசர் அந்த நாடகம். அதுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்ததெல்லாம் சக்கரபாணி. அவர் யாருன்னா தேவிகா, அவங்களுடைய பிரதர், நடிகை தேவிகா இருக்காங்களே அவங்க பிரதர். அவன் தான் எல்லாம் காந்தாராவ் ட்ரெஸ்ஸு நான் போட்டுட்டு கூட நின்று இருக்கேன், ஸ்டில் இருக்கேன் என்கிட்ட. அது போட்டுட்டு நின்னோடனே ஜூலியஸ் சீசர் ஞாபகம் வராது நமக்கு, பார்க்கும்போது காந்தாராவ் ஞாபகம் தான் வரும். அந்த மாயமாகவும் ஏதோ ஒரு படத்தில் போட்டிருக்காரு போல இருக்கு அந்த ட்ரெஸ்ஸு போட்டேன். அண்டு
அதில் நடித்தது ஃபஸ்ட்டு, அதாவது தனியாக நடித்தது. ஆனால் எங்கள் அப்பாவோட நடிச்சிருக்கேன், எங்கள் அண்ணனோட நடிச்சிருக்கேன், ரத்தக்கடை நாடகத்துல எல்லாம் நடிச்சிருக்கேன். பட் தனியாக சோலோவாக நடித்தது இந்த ஜூலியஸ் சீசர். நீங்கள் சட்டம் படிச்சிருக்கீங்க, சட்டம் படித்து உண்மையிலே கோர்ட்டுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண போனீங்களா? பார்த்தீங்களா, இது மாதிரி தான் நீங்கள் கிண்டலாக கேட்பீங்கன்னு தெரியும். அதாவது உண்மையிலே படிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். அப்புறமா கோர்ட்டுக்கு போயிருக்கேன். அங்கே நிறைய வழக்குகள் நான் வந்து பார் கவுன்சில் மெம்பர் ஆகிறத விட நமக்கு இந்த பாரில் மெம்பர் ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். உங்கள் அப்பாவுக்கு வந்து விருப்பம் இருந்ததா இவ்வளோ தூரம் நல்லா படிக்க வச்சு? எங்கள் அப்பாவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு தான். எங்கள் அம்மா தான் என்ன படிக்க வச்சது, கொண்டது எல்லாமே. நீ படிக்கணுன்றான்னு சொன்னதும் எங்கள் அம்மா தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த சைடை விட எனக்கு இந்த இன் பிளட் இல்லை, இந்த கூத்துப்பட்டுறேன். அதனால நான் இதிலே இருந்துட்டேன். திராவிட இயக்கம்னு சொன்னாலே என்னமோ உங்களுடைய தாய்மொழி தெலுங்கு, தமிழ்நாட்டில் வாழ்ந்து பெரிய குடும்பம். ஆனால் நீங்கள் கன்னடா படத்தில் தான் அறிமுகமானீங்க. ஏன் அது? இல்லை சரி, நம்ம தலை எடுத்தது கன்னடம் கூட திராவிட மொழிகளில் ஒன்று தானே. அதை பற்றி நான் அவ்வளோ கிளியரன்ஸ் பேச வரல, சும்மா தமாஷுக்கு சொல்கிறேன். பட் எனக்கு கன்னட படம் வந்து வாய்ப்பு கொடுத்தாரு. அது சின்னி சம்பத் சார், சின்னி மாஸ்டர் இருக்கார்ல, சின்னி மாஸ்டர் வந்து நாகமலா அழகின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதில் எங்கள் அப்பா நடித்து கொடுத்தாரு. CL ஆனந்தன் தான் ஹீரோ. அது நடித்து கொடுத்ததுல ஏதோ குறைச்சி கொடுத்தாரோ இல்லை ஃப்ரீயாக நடித்தாரோ எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த நன்றிக்காக அவர் என்ன செஞ்சாருன்னா, படம் எடுக்க வரும்போது அவருடைய பையன் தான் ஹீரோ, விஷ்ணுவர்தன் பாரதி. அவங்க வந்து ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நடித்த படம் அது. அப்போ தான் லவ் பண்ணது அவங்க. அது ஒரு பெரிய சரித்திரம் இருக்குது. அதனால் என்ன செஞ்சாருன்னு, அந்த பாய்ஸ் காலேஜ் பாய்ஸில் ஒருத்தன். ஆனால் நான் வில்லன். நான் அது முதல்ல வில்லன். ஆமாம், எடுத்த உடனே முதல்ல வில்லன் தான் கொடுத்தாரு. அந்த வில்லன் கொடுக்கும்போது அவர் நன்றியோட எம்.ஆர். ராதா புள்ள ஒன்றும் சொல்லாமல் கொடுத்தாரு. எனக்கு கன்னடமும் தெரியாது. அவர் அப்படி டைலாக் 2 டைலாக் படிப்பாங்க, அதை நான் படிச்சிருக்கேன், அவ்வளோதான். முதல் நாள் படப்பிடிப்புலாம் எங்கே நடந்தது? எவ்வளோ சம்பளம்? முதல் நாள் வந்து கிறிஸ்டி ஜோதி காலேஜில் நடந்தது. எந்த ஊர்? பெங்களூரில். ஓகே. கிறிஸ்டி ஜோதி காலேஜில் சாங் எடுத்தாங்க. எனக்கு டான்ஸ் வந்து சுட்டு போட்டாலும் வராது. அதுவும் வரவழைச்சாங்க, அவங்க பேசுறதும் வரவழைச்சாங்க. நான் சும்மா ஜாலியாக இருக்கிறதுக்காக போனேன். பெங்களூர்னு சொன்னோன்னே ஒத்துக்கிட்டேன். ஏன்னா பெங்களூர்னு போனோன்னே இத்தியாதி எல்லாம் உண்டாச்சே அப்படின்ற ஒரு ஊராச்சே. ப்ளஸ் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்ட் அங்கே இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு வாய்ப்பாச்சேன்னு போனேன். எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க? எனக்கு வந்து ஒரு 1000 ரூபா கொடுத்தாங்க. அவங்க அம்மாட்டெல்லாம் படம் பார்த்தாங்களா? கொடுத்தீங்களா? எங்கள் அம்மாட்ட வந்து கொடுப்பேன் எப்பயுமே. 1000 ரூபா சொன்னேன், 1000 ரூபாம்மா அப்படின்னு. அதுக்கு 1000 ரூபாய்க்கு ஒரு 5000 ரூபாய் செலவு வைப்பேன். தமிழில் வந்து பாலச்சந்தர் சார் தான். தமிழில் வந்து கமல் வந்து எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்டு. கமல் தான் வந்து என்னடா செஞ்சுட்டு இருக்கேன், கன்னடா படம் நடிச்சுட்டு இருக்கேன், செக் படம் என்ன கெட்ட வார்த்தையில் 4 வார்த்தையில் திட்டி வா போய் பாலச்சந்தர் போய் பாரு, உனக்கு ஒரு வேஷம் சொல்லியிருக்காரு. மன்மதலீலையில் என்னை இழுத்துட்டு வந்தது அவர் தான். நான் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போனேன், கலாகேந்திர ஆஃபீஸு. அங்கே உள்ளே போகும்போது யார் பாலச்சந்தர்னு எனக்கு தெரியாது வேறு. அதனால் அப்படி பார்த்துட்டு அந்த ரூமில் ஒருத்தர் இருந்தார். அவர் கேட்டேன், எங்கள் பாலச்சந்தர் சார் யார், நல்லபடியாக சார் போட்டு கேட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த கொஞ்சம் இப்போ கூட என்ன திமிர்னு போட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு, ஏதோ வாட்ஸ்அப்பில் எதுலேயோ ஃபோனில், ராதா ரவி திமிர் பிடித்தவர்னு. அந்த திமிர் இருக்க வேண்டியதுதான். பாலச்சந்தர் சார் உங்களை எப்படி நடத்தினார்? எம்.ஆர். ராதாவோட பையனா? அவர் அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் வாசுவோட பண்ணியிருக்காங்க, புன்னகை அந்த படம்லாம் பண்ண வச்சுருக்காரு. அதனால அவர் சொன்னார் என்கிட்ட, என்னை வந்து இந்த மூலையிலேருந்து நடந்து வாங்க சொன்னார். ஒரு வாட்டி நடந்தேன், அப்புறம் அப்படியே நிறுத்திட்டு சொன்னேன், சார் நான் வந்து எம்.ஆர். ராதா பையன் தெரியும் உங்களுக்கு, இந்த நடக்கிறது அதெல்லாம் எனக்கு ஒத்து வராது சார், இஷ்டம் இருந்தால் எங்கே இல்லைன்னா. அப்போ காலேஜ்லேருந்து வந்த அந்த ஸ்பீடுங்க, அது சொன்னோன்னே இன்றைக்கி பாலச்சந்தர் சாரை கும்பிட்றேன் கோயில் கட்டி, அது வேறு விஷயம். அப்போ எனக்கு அந்த 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 ஃப்ரீக்குவன்சியில் இல்லை நான். ஸோ சொல்லிவிட்டு அவரில் அடடே என்கிட்ட வாசவே பயப்படுவான், நீனடா சொல்லிட்டு சொன்னார். சரி ரைட் அப்படின்னு. உங்கள் படங்களெல்லாம் பார்த்து எம்.ஆர். ராதா சார் எப்படி விமர்சனம் பண்ணாங்க அவருக்குரிய ஸ்டைலில்? இல்லை எங்கள் அப்பா என்னுடைய படங்களை பார்த்ததே இல்லை அவர்.
பார்த்துருக்கேன். நான் அவர் இருக்கும்போதே நான் நடித்த படத்தில், அவருடைய படங்கள்ல இல்லை. பட் அவர் வந்து பொதுவாக படமே பார்க்க மாட்டார். ஓகே. இப்போ டைரக்டருக்குனால கேட்கும், 50வது வருஷத்துல உள்ள படம். இந்த படத்தில் கூட கதை நாயகனா அது ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன் மாதிரி ஒரு கம்பீரமாக நடிக்கிறீங்க அப்படின்னாங்களே, அந்த படம் தான் கதையை பற்றி. நான் இப்போ கதையை சொல்லக்கூடாது, ஏன்னா இட் இஸ் சஸ்பென்ஸா மர்டர் மிஸ்ட்ரி கதை அது. ஸோ அதை நான் சொல்லக்கூடாது. பட் அவராக வந்து ஒரு பெருமைக்காக என்னை கதாநாயகன் போட்டுக்கிட்டு இருந்தார். போடுற ஸ்டில்லு பூரா வெள்ள முடியும். நான் சரி, கதாநாயகனுக்கு உரிய பேமெண்ட் கொடுத்தாரா அவரா? அவர் அள்ளி கொடுக்குற மனிதனாச்சே. நமக்கு இவ்வளோ தானேங்க தேவை. நமக்கு இது வரைக்கும் தான் ஃபுல்லாக போகுது, இதுக்கு மேலே ஃபுல்லாக போகிறது இல்லை. ஸோ ஐ ஆல்சோ சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் அவர் அமௌண்ட் இஸ் கிவிங். எந்த அமௌண்ட் கொடுத்தாலும் ஓகே, ஆனால் நல்ல அமௌண்ட் கொடுத்தாரு. 50 வருஷங்கள் நடிச்சிருக்கீங்க. நிறைய படங்கள் வந்து மனசுக்குள்ளே இருக்கும். ஒவ்வொரு படங்கள் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கேட்கும். அதில் வந்து வைதேகி காத்திருந்தார் ஒரு வித்தியாசமான வைதேகி காத்திருந்தால் வித்தியாசமான படம். எனக்கு நான் உண்மையை சொல்கிறேன், எனக்கு அந்த படம் மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக வில்லனுக்கு, ஆனால் நல்ல கேரக்டர். லாஸ்ட்டில் கூட விஜயகாந்த் சார் குத்த வந்துட்டு அப்படியே நிறுத்திட்டு கீழே விட்டுருவேன் குத்தில். அதே மாதிரி என் தங்கச்சி ஃபஸ்ட்டு சீனு, என் தங்கச்சினே தெரியாது. ஏன்னா ராதாரவி ஒரு பொம்பளை கை பிடிச்சி இழுக்கிறான்னா எதுக்கோ அப்படி தான் நிற்பாங்க. உனக்கு இந்த திமிரு ஒன்று யார் எழுதுனது இதை கேட்பேன். அந்த மார்க்கெட்டில் நான் தான் எழுதுனேன்னு ஒரு பொண்ணு குரல். திரும்ப அந்த அவங்க அந்த ஆர்டிஸ்ட்டு நிற்பாங்க. அப்படியே கையை பிடிச்சி தர இழுத்துட்டு வருவேன். இழுத்துட்டு வந்து கிளவி எச்சப்பாலை குடிச்சிட்டு வந்த நாய் அது கேட்குறதுக்கு பாரு, ஆமாம் நீ பண்ணுறது நியாயமா அவ எடுத்து கேட்பேன். அதான் எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தது சுந்தரராஜன் சார். பட் சுந்தரராஜன் சாரோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷம். ஏன்னா விஜிமா வந்து நிறைய தடவை சொல்லிட்டாப்புல, விஜயகாந்த் சார் பாத்திர சுந்தரராஜன் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறேன், இதான் ஃபஸ்ட்டு படம், அவர் சில டைமில் திட்டு வர்றா அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தான் எங்கள் விஜயா கார்டனில். அப்படியே 2 பேரும் தூங்கிட்டோம் அந்த புல்துறையில். அப்புறம் திடீர்னு நைட்டில் கூப்பிட்டு தான் எடுத்தார். விடிய காலையில் இருக்கும், ஒரு 2 மணி 3 மணி ஆக போகுது. அப்போ கூப்பிட்டு எதை எடுத்தாருன்னா, அந்த உள்ளே இருந்து அவங்க வெளியே வருவாங்களே, ரேவதிமா என்னை பார்க்கவும் பயந்து போய் நிற்குமே, அதை எடுத்தாங்க. அப்போ விஜயகாந்த் விஜயமா வந்தவொடனே பெல்ட்டால் அடிப்பேன், அந்த சீன் எடுத்தாங்க. சரியான தூக்கம் வரும். என் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் சுந்தரராஜன் சார் வந்து அவர் ஆன் ஸ்பாட் டைரக்டர். அவர்லாம் இல்லைன்னு வருத்தம் இருக்குது. அவர்லாம் இப்போ டைரக்ட் பண்ணுறது இல்லையா, அந்த வருத்தம். அவர் மூலியமாக நடிகர் ஆகிட்டு இல்லை அவரே எங்களை மாதிரி நடிகர் ஆகிறதுக்கு இன்னொரு 100 வருஷம் ஆகும். அவர் நடிகர் ஆகிட்டாருன்றதை ஒத்துக்கிறேன். அவரை மாதிரி நான் டைரக்டர் ஆகிறதுக்கு 100 வருஷம் ஆகும். தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் என்னென்னா, சரி ஏதோ வந்துட்டார் அவர் நடிக்கிறதுக்கு. ஆனால் அவர் மாதிரி ஆளுங்களாம் டைரக்ஷனில் இருந்திருக்கணும். என்ன ப்ளசண்ட்டாக எடுப்பார் படங்கள் பாடல். எனக்கு வந்து அவர் கதை சொல்லும் போது, வைத்திய காத்தினால் சொல்லும் போது பசுமையாக ஞாபகத்தில் இருக்கிறது, வந்த உடனே நாளை இந்த வேளை பாடினார். சார் இது உயர்ந்த மனிதனில் வர பாட்டாச்சு சார். நான் சொல்ல யோ தெரியுமையா அந்த மாதிரி பாட்டு இது. ஓ அப்படியா, அப்படி நான் நினச்சிக்கிட்டேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, விஜிமா வந்து ஒரு பெரிய ஹீரோ, ஃபைட்டிங் ஹீரோ. அவரை பெல்ட்டால் அடிப்பார். பெல்ட்டால் அடிப்பேன், ஒரு அடி கூட திருப்பி அடிக்க மாட்டார். இதை ஒத்துக்கிட்டு நடிக்கணும்ல, பெரிய விஷயம். ஆனால் கதை கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அது அப்படி தான் கதை. நான் அடிப்பேன், அடிச்சுட்டு சீன் இருக்குது, நான் நினச்சிருந்தா திருப்பி அடிச்சிருப்பேன் அப்படின்னு அடுத்த சீன் டைலாக் பேசுவார். அதெல்லாம் என்ன எடுத்தாலும் அண்ணன் அப்போ அடிச்சு இல்லை நான். பெரிய விஷயம். அதே மாதிரி தான் சுந்தரராஜன் சார் டைரக்ஷன் வந்து அம்மன் கோயில் கலக்கால, அதுலேயும் இதே தான். ஒரே ஃபைட்டுக்காக தான் என்னை கூப்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சீனு ராதாமாவக்கிட்ட வந்து எங்கே இருக்க அவன் புருஷன் கேட்ப பிரீடி தட்டி இவர் விஜயமா வந்து நான் இங்கே இருக்க பார்ப்பலாம், நம்ம பேச வேண்டிய இடம் வேறு. அப்போ அங்கே போய் முற்றத்தில் எடுத்தோம். அப்போ அதுலேயும் என்கிட்ட அடி வாங்குவார். அதை ஒத்துக்கிட்டு செய்கிறதுக்கு பாருங்கள், கதைக்காக. அது விஜயமா தவிர வேறு எந்த ஹீரோவும் செய்ய மாட்டாங்க. அந்த ஈகோ ப்ராப்ளம். அதனால தான் சார் எனக்குலாம் அந்த படங்கள்லாம் மறக்கவே முடியல. அதுமாதிரி உயிர் உள்ளவரை உஷா, உயிர் உள்ளவரை உஷா வந்து உயிர் உள்ளவரை மறக்க முடியாது. டி ராஜேந்தர் வந்து உங்களை வந்து, ஏன்னா டி ராஜேந்தர் வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. உட்லாண்ட்ஸ்லாம் டிகே போஸால் எனக்கு அறிமுகமானது. அப்போது ஒரு சின்ன பிரச்சனை அவருடைய படத்தில், அதெல்லாம் நான் சொல்ல வரல. அப்போ அந்த டைமில் உட்லாண்ட்ஸில் தான் இருப்பார்.
எந்த உட்லேண்ட்ஸ் தேட்டர் பக்கம் உட்லேண்ட்ஸ் தேட்டர் இருக்குல்ல, அது பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் ஒரு காட்டேஜில் நாங்கள் இருப்போம். போஸ் சார், என் ராமண்ணன், நாங்களாம் ஒரு டீம். அப்போ இவர் டி ராஜேந்திரன் எனக்கு நல்ல பழக்கம். அப்போ அவர் வந்து என்னை திடீர்னு, அப்போ லா காலேஜ் படிக்கிறேன், இன்னும் ஒரு 2 நாள் பொறுத்து கேட்டிருந்தாருன்னா அமெரிக்கா பிறந்திருப்பேன். அப்படி தான் சொல்லணும், 2 நாள் தான் சொல்லணும். ஏன்னா நெக் டு நெக்கில் கூப்பிட்டார் என்ன, என் படத்தில் நடின்னு. நான் அமெரிக்கா போய் அங்கே ஆக்டிங்காக கேட்குறாங்க. அதாவது லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், டிகிரி படிச்சிருக்கணும், அது பேக்ரவுண்டு கொஞ்சம் வேணும். அது இருந்தால் நான் ஒரு ப்ரொடியூசர். அங்கே அமெரிக்காவில் அப்படி தான் தருவாங்க. ஓகேவில் கொடுத்தாங்க, ட்ரெஸ்பாஸ் அவென்யூ, இன்னும் ஞாபகம் இருக்கிற ஒன்று. அதை நான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன், ஜாலியாக போய்டும் உண்டான்னு. அங்கே போனேன், ஏன்னா எங்கள் அக்காலாம் இருக்குது. ஸோ அங்கே போனவுன்னு பண்ணலான்னு நினச்சேன். அதுக்குள்ளேயும் பார்த்தா சினிமா இங்கே இழுத்து விட்டது. அதுக்கு காரணம் டிஆர் தான். அவருக்கு அதேமாதிரி நான் சின்ன வயசில் எங்கள் ஊர் கோயில் கூட திருவிழாவில் வந்து ஸ்க்ரீன் கட்டி போடுவாங்க, நான் பார்த்துருக்கேன். ரொம்ப பிடிச்ச படம் வீரன் வேலுத்தம்பி. ஒரு பாட்டு எனக்கு நல்ல நினைவு இருக்குது, சுருளு மீச காரணட்டா வேலுத்தம்பி, கலைஞரோட வசனம், ராமநாராயணன் டைரக்டர்னு நினைக்கிறேன். ஆமாம், அது வந்து உங்களுக்கு வித்தியாசமான கேரக்டர் இல்லை. எனக்கு வந்து அப்போ நாங்கள் வந்துங்க, நான் வாகையார் அந்த சைடு, விஜிமா, என்னதான் அவர் எங்கள் செட்லேயே பெரிய ஹீரோ அவர் தான், எஸ்எஸ் சந்திரன் பாண்டியன், இவங்க எல்லாருமே ஒரு குரூப்பாக தான் இருப்போம் எப்பவுமே. அதனால் ராமநாராயண் சார் படங்களில் பூரா இந்த குரூப் நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த குரூப் பூரா இருக்காங்க, ஏதோ ஒரு நாள் விட்டு இருப்போம். அண்ட் ராமநாராயண் சார் வந்து இங்கேருந்து போகும்போதே ஒரு படம் எடுத்துடுவார். அவ்வளோ வேகமாக எடுப்பார். என்ன சார் பேசிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும், எடுத்துடுவார். எனக்கெல்லாம் குன்றத்தூரில் இவ்வளோ பெரிய தாடி வச்சு பாம்பாட்டி சித்திரை என்னை நடிக்க வச்சார். நான்றது ரொம்ப பேருக்கு இப்போ தெரிய மாட்டேது சொன்னேன். அப்போ அவரை வந்து எல்லாத்தையும் ஓட்டிகிட்டு, இதில் ஒன்றும் இல்லை சார், பாம்பாட்டி சித்திரை சார், ஒரு 30 பாம்பை மேலே விட்டாங்க. ஒரிஜினல் தான். பாம்புக்கிட்ட நான் கற்றுக்கிட்டது அப்போ என்னென்னா, இந்த கண்ணு இதில் அந்த மொழியை பார்த்து அடிச்சிடும். அதுக்கு கருப்பாக இருக்கக்கூடாது, ஸ்டாப் கருப்பாக கட்டினோம்னா அடிக்கும். அப்புறமா சொல்கிறான் அவன், அப்புறம் ஏன் நான் பாம்பை மேலே விட்றேன். அது மாதிரி அவர்கிட்ட ஜாலியாக நாங்கள் சம்பளமே கிடையாதுங்க, எனக்கு கிடையாதுங்க. இவங்க இப்போ நான் சொன்ன பேர் இது யாருக்குமே சம்பளம் பேசுகிறது இல்லை. அப்படி தான் வீரன் வெள்ளுத்தம்பி எடுக்கும்போது, வீரன் வெள்ளுத்தம்பின்னு எடுக்க போகிறேன் சார். கலைஞர் வந்து சிறைச்சாலையில் இருக்கார். அங்கே போய் தான் டைலாக் வாங்கிட்டு வரணும். எனக்கு 2வது இன்சிடென்ட் இது. அவர் சிறைச்சாலையில் இருந்து எனக்கு டைலாக் கொடுத்தது. ஒரே ரத்தம்னு ஒரு படம், கார்த்திக் சார் நான் நடித்தோம். அதுலேயும் இப்படி தான் சிறைச்சாலையிலேருந்து அந்த அனுப்புவார் டைலாக. அப்போ நாங்கள் இங்கே அந்த படம் எப்படின்னா, நான் டைலாக் சொந்தமாக பேசிட்டேன். இன்னும் இருக்குது, படத்தில் இருக்கு. ஐயா ஐயா வண்டி வருமான்னு தளபதி கேட்பார், நம்ம முக ஸ்டாலின் கேட்பார். அப்போ என் போக மட்டும்தான் வரத்துக்கு முன்னாடி ஒரு டைலாக் மட்டும் த்ரோ பண்ணிவிடுவேன். யார்ரா அவன், வெளியூருக்காரனா, இவ்வளோ நல்ல தமிழில் பேசுவான், புகை விட்டுட்டு வெளியே வருவேன் என் வண்டியிலேருந்து. அப்படியே பார்த்துட்டு தமிழ் வாடை முக ஜாடையில் தெரியுதுன்னு சொந்தமாக பேசினேன். இது அவங்க ஒத்துக்கல, கண்டுபிடிச்சார். அவர் வேணாங்கன்னு ஸ்டாலின் சொல்லல, அவர் டைரக்டர் சொல்லிட்டாங்க சார். அவர் சொன்ன உடனே அமிர்தம் இல்லைங்க டைரக்டர், அமிர்தம் வந்து சொர்ணம். அவர் இல்லை அப்படிலாம் பேசக்கூடாது, கலைஞர் எழுதுன்னு தான் பேசணும். சொல்லுங்க கலைஞர்கிட்ட நான் பேசணுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். பேக்கப் ஆகிடுச்சு. ஷூட்டிங் ஃபஸ்ட் டே குற்றாலத்தில். செகண்ட் டேயில் ஸ்கிரிப்ட் வருது அடுத்த சீனுக்கு. அதில் வரும்போது ராதாரவி எதாவது மாற்றி பேசுனாலும் பேசலாம். நோட் கொடுக்காரு கலைஞர், நோட்டு கொடுத்தாருங்க. அந்த மாதிரிலாம் காலங்கள் வராதுங்க. அதனால் அந்த ஒரே ரத்தம் அப்படி நடித்தோம். அடுத்தது இந்த வீரன் வெள்ளுத்தம்பி அவர் சொன்னோன்னே நான் போய் கார்த்திகிட்ட கேட்டேன். ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தாரு, போலீஸ் டிரைவராக. ஆமாம், சொல்லுவார். அப்புறமா விஜிமா ஃப்ரீ, சந்திரசேகர் எல்லாரும் ஃப்ரீ. ஏன்னா ராதாரவி ஃபஸ்ட் டைம் ஹீரோ வரான். வர்த்தியாங்க ஒரு பாட்டு பாடுறது கூட ஒருத்தர் வருவார், அவர் கையில் ஹேண்டிகேப்டார். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுதான் பாண்டியன். அது பாண்டியன். நீங்கள் பாட்டு பாடினது யாருன்னா சுருளிமிசக்காரன் நடி வந்து மூக்கமுத்து, அவர் பாடினார். ரைட், அதுதான் இருக்கு. பிளேபேக் சிங்கர். மேக்ஸிமம் எல்லாரும் ஃப்ரீயாக பண்ணாங்க அந்த படம் எனக்காக.
ஒரு சைடில் ராமநாராயணன், அது வேறு விஷயம். பட் அதை விட என்னென்னா நான் ஃபஸ்ட்டு டைம் செய்கிறேன்றதுனால இவர் ஃப்ரீயாக செஞ்சுருவோம். ரவிக்காக செய்வோம். ரவிக்கா எல்லோரும் செஞ்சாங்க, படம் நல்லா போச்சு, நமக்கு நல்ல பேர். பட் அதுக்கப்புறமா எனக்கு ஹீரோ பேஸ்டிங் ஒத்து வரல. ரொம்ப அம்பிகா தான் எனக்கு ஜோடி. பேய் வீட்டில் அம்பிகா தான் ஜோடி, நாகத்தில் அம்பிகா தான் ஜோடி. நீங்கள் வேணால் பாருங்கள், அம்பிகாவோட நடிக்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வரும். ரொமான்ஸ் வரல. ரொமான்ஸ் எங்கேருந்து வருது? அவ்வளோ அழகான ஹீரோயின் இல்லைங்க, அழகிங்க, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் எப்பயுமே என்னம்மா எப்படிமா இருக்கு, என்ன வாமா போமா, அண்ணன் தங்கச்சி, அண்ணன் 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 கூப்பிட்டு. ஒரு சில தங்கைகளில் அது ஒரு தங்கை, ஒரு சில தங்கை தான் அப்படிதான் சொல்லுவேன். வேற என்ன, என்னை பற்றி எது நல்லா எழுதுறீங்க? இல்லை வெளிப்படையாக இல்லைங்க, இப்போ எழுதுறது கூட வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஃபில்அப் பண்ணோம்னா என்னை கொண்டு வந்து வைக்கிறாங்க அங்கே. ரைட், அவங்களுக்கு வியாபாரம், அவங்க என்ன செய்கிறது? ஏதாவது ஒன்று போட்டு வியாபாரம் பண்ணணும். நான் எதுவும் எதிர்ப்பு சொல்கிறது இல்லை, சரி பண்ணிட்டு போட்டுங்க. கமல் சார் கூட உங்கள் நண்பர் கூட நடிச்சாங்க. கமல் வந்துங்க எப்படின்னா, கமல் சாரோட நடித்தது வந்து முதல் படம் வந்து மன்மத லீலை. அதுக்கப்புறமா வந்து வெற்றி விழா பண்ணேன், அவரோட உயர்ந்த உள்ளம் பண்ணேன். உயர்ந்த உள்ளம் வந்து மாடர்ன் டைம்ஸோ என்னமோ ஒரு படம் வந்து சார்லி சாப்ளின், அந்த கதை தான் அது. ஒரு லைன் அது, அதாவது சார்லி சாப்ளின் வருஷம் தான் நான் எப்படி பார்த்தீங்கன்னா கதையில், அதாவது இவர் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு வருவார். இந்த பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க அந்த ஒரு டீம், ஒரு ரவுடி பயலுக்கு டீம் தகராறு பண்ணும்போது நான் போய் சண்டை போடுவேன், தப்பிக்க வைப்பேன். அப்போ அதனால் அவர் போதையில் இருக்கும்போது என்னை கூப்பிட்டு வருவார், படுக்கெல்லாம் வச்சுக்குவார் பக்கத்தில். காலையில் எழுந்தோடனே அவன் படுத்துருக்கான்னு திட்டுவார். இது கேரக்டர். இந்த லைன் வந்து அந்த சார்லி சாப்ளின் படத்தில் வந்தது தான். இந்த கமலும் ஸ்ரீதேவியும் காதலிச்சதா நிறைய பத்திரிகைகள் வந்து இருக்குங்க. எங்களுக்கு கேள்விப்பட்டது அப்படி தான். அவர் கொடுத்த பர்மிஷனால தான் நானே எம்எல்ஏ ஆன சைதாப்பேட்டை தொகுதி எம்எல்ஏ ஆகிறதுக்கு மறைமுக காரணம் அஜித் தான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. GRT Shubha Arambam. GRT Dwellers.